2026 உனக்கு கொட்டத்தில் அடக்கி ஓட உண்டனே, அதுக்காகத்தான் வந்திருக்கேன். இதுக்காகலாம் வரலன்னு இதுல மாற்றி ஆகணும். 2026 நீங்க மாத்தினீங்கன்னா நம்ம தலைமுறையை அழிச்சிடும். ரோலெக்ஸ்னு பேர் வைக்கிறான் பாருங்க, என்ன கொழுப்பு பாருங்க. எலெக்ஷனுக்கு பிறகு ஏடிஎம்கே காணாம போகும். தப்பு. எலெக்ஷனுக்கு பிறகு அண்ணாமலை காணாமல் போவார், பிஜேபி காணாம போகும். எலெக்ஷனுக்கு பிறகு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல பெரிய அளவுல பேசப்படுது. யாருக்காவது புரியுதா? 2024க்கான தேர்தல் 2024க்கானது கிடையாது, 2026க்கானது தான். மெஜாரிட்டியான எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 2026க்கு தொடக்கம் இந்த தேர்தலிருந்து குறிக்கப்படுகிறது என்பதுதான். 3வது இடத்துக்கு யார் வருவாங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நாளாக இருந்துச்சு. அந்த கேள்வியில் ஒரே ஒரு பதில் தான் நமக்கு தெரிஞ்சிருந்தது, என்டிகே. கடந்த சில 10 வருடங்களாகவே நம்ம எடுத்துக்கலாமே, நமக்கு எப்போவுமே தெரிந்த 3வது கட்சி அப்படின்னு சொன்னால் அதில் என்டிகே வருவாங்க, கண்டிப்பாக என்டிகே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய வரவுக்கு பிறகு 3வதான கட்சி என்டிகேவா பிஜேபியா அப்படிங்கிற ஒரு கேள்வி உயர்ந்து வருது. அந்த உயர்ந்து வரக்கூடிய கேள்வி தான் 2026க்கான பதிலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏடிஎம்கே டிஎம்கே கூட கூட்டணி வச்சா கண்டிப்பாக எங்களுடைய கட்சிக்கு ரொம்ப பெரிய அளவு பிரச்சனையாக மாறும், அதனால தான் அந்த கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் காய் நகர்த்தினேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை. அப்போ திட்டம் போட்டு தான் ஏடிஎம்கேவை கூட்டணியை விட்டு பிரித்து விட்டுருக்கீங்க. அப்படின்னா 2026லையும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றத 2 கட்சிகளும் சொல்லுவாங்களா அப்படிங்கிறது பெரும் கேள்விதான். மாத்தி ஏடிஎம்கேயும் பிஜேபியும் மாத்தி திட்டிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்ப நம்மளால பார்க்க முடியுது. எல்லா விதங்களிலும் திமுகவுக்கான போட்டி ரொம்ப பலமா இருக்கு. சொல்லப்போனா பல இடங்களிலும் திமுகவினுடைய வேட்பாளர்கள் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். பல இடங்களிலும் திமுகவினுடைய ஓட்டு சதவீதம் சரியும் அப்படின்னு சொல்றாங்க. திமுகவினுடைய ஓட்டு சதவீதம் சரியுதுன்னா அதிமுக வளருது அப்படிங்கிறது கிடையாது. இங்கே திமுகவுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியும் அதற்கு ஈக்குவலாக பிஜேபியும் வளர்ந்து வருகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அண்ணாமலை அவர்களுடைய அடுத்தடுத்த பிரஸ் மீட், சீமான் அவர்களுடைய வேட்பாளர்களுடைய தேர்வு இப்படின்னு சொல்லி ஒரு புதுமையும் தமிழக அரசியல் கண்டு வருகிறது. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். 2026 திராவிட கட்சிகளுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும், அதற்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொன்ன வார்த்தை 2026 தேர்தலுக்கான அடித்தளமாக பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம உன்னிப்பா கவனிப்போம். 2026 உனக்கு கொட்டத்தில் அடக்கி ஓட உண்டனே, அதுக்காகத்தான் வந்திருக்கேன். இதுக்காகலாம் வரலன்னு இதுல மாற்றி ஆகணும். 2026 நீங்க மாத்தினீங்கன்னா நம்ம தலைமுறையை அழிச்சிடும். ரோலெக்ஸ்னு பேர் வைக்கிறான் பாருங்க, என்ன கொழுப்பு பாருங்க. கண்டிப்பா நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அண்ணாமலை. இல்ல பாஜகவினுடைய மேலிடம் நீங்க போட்டியிட்டே ஆக வேண்டும், கோயம்புத்தூர்ல தான் போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு குறி கொடுக்கப்படுகிறது. அதை அக்செப்ட் பண்றார். வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்றாரா, இல்ல அதுவும் ஒரு கிமிக்கா ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கிறத வரும் காலம் ஜூன் 4ஆம் தேதி தான் நமக்கு பதிலை தரும். அது வரையிலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேள்வி இவ்வளவுதான். கோயம்புத்தூர்ல யார் வின் பண்ண போறாங்க? கோயம்புத்தூர்ல அதிமுக தோல்வி அடைந்து விட்டது என்றால் நிச்சயமாக அதிமுகக்கு அவமானம். அதிமுக தவிர்த்து திமுக அங்க வெற்றி பெறுமா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப 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 சொற்பமான அம்சம் மட்டுமே, அதுல வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. சரி, அதையும் தாண்டி இங்கே பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்கள் ஜெயித்து விடுவார்களா அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை அவர்கள் ஜெயித்து விட்டால் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா அண்ணாமலை அவர்கள் மாறி விடுவார்கள். தோற்று விட்டார் அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்நாளில் ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு கருப்பு தினமா அந்த ஒரு தினம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கட்சி மேல அட்டாக் பண்ணா ஐயோ நாளைக்கு கூட்டணிக்கு வருவாங்க, இந்த கட்சி மேல அட்டாக் பண்ணா இவங்க கூட்டணிக்கு வருவான், இந்த தலைவர் நாளைக்கு செட்டிங் போட்டுக்கலாம் நாம ஜெயிக்கிறதுக்கு, இந்த தலைவர் இப்படி செட்டிங் போட்டுக்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிறேன். அப்படியே நான் பவர்ல உட்காருங்கிற ஆசிரியரோட பேசுவானா? எந்த எதிர்மறையும் எதிர்கொள்வதற்கு தயாராக யாரை விட்டு வைக்கலையானா? பொலிட்டிக்ஸ்ல எனக்கு நண்பர்கள் கிடையாதுங்க, நான் தெளிவா இருக்கேன். தப்பு யார் செஞ்சாலும் கால் அவுட் பண்ணணும். ஏன்னா பாலிடிக்ஸ்ல நண்பர்கள் அதிகமா வச்சுட்டீங்கன்னா உண்மை பேச முடியாது. பேலன்ஸ் பண்ணி அரசியல் பண்ணி நானும் போய் 10 வருஷம் கழிச்சு முட்டு சந்தல் நிக்கணும். தமிழக அரசியல் களத்துல கண்டிப்பா இந்த ஜூன் 4ஆம் தேதி கோயம்புத்தூர்னுடைய ரிசல்ட் அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மதுரை பக்கமும் சு வெங்கடேசன் அவர்களை மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிராகரிக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் இல்லை அவரை நிராகரிக்கலை, அவரை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள் பேசினதும் இன்னைக்கு ஒரு வைரலான ஸ்பீச் தான்.
நான் வந்திருக்கேன், நான் இந்த மாதிரி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போஸ்ட் ஓட்டினதெல்லாம் நான் பார்த்தேன். நம்மவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை, இந்த நல்லவர் அப்படிங்கிறதுல நான் மட்டும் கிடையாது, இங்கே எல்லாருமே நல்லவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய பரப்புரை மதுரை மக்களை கவர்ந்ததா அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்களுடைய கருத்துக்களாக பதில் சொல்ல வேண்டும். ஜூன் 4ஆம் தேதி கொங்கு மண்டலம் யாருடையது என்று பார்த்து விடலாம். இப்படிக்கு அண்ணாமலை அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியும் இன்னைக்கு புதிய தலைமுறை அவங்களுடைய டைரக்ட் இன்டர்வியூவாக நம்மளால் பார்க்க முடிகிறது. இவங்க வாக்கு சேகரிக்கும் முறை, மக்கள் முன்னெடுத்து வைக்கும் விவாதங்கள் மிக தெளிவாக இருக்கிறது. தொகுதி பற்றிய தொலைநோக்கு சிந்தனைகள் வரவேற்கக்கூடியதாக, மக்களுக்கு நற்பயன் தருவதாக இருக்கிறது. நாதாகாவின் நம்பிக்கைக்குரிய இன்னொரு வேட்பாளர் ஜெனிஃபர் NTK அப்படின்னு சொல்லி சேரன் அவர்களுடைய ட்வீட்டையும் நம்மளால பார்க்க முடிந்தது. அந்த ஓட்டு வந்து உங்களுக்கானது மட்டும் கிடையாது, அது உங்க மேல உங்களோட பிள்ளைங்க வச்சிருக்கிற நம்பிக்கை. இன்னைக்கு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் முடிச்சிட்டு இருக்கிற பிள்ளைங்க அடுத்த 5 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு வந்து கேட்பாங்க, எனக்கான வேலை வாய்ப்பு இந்த மாவட்டத்துல இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. சேரன் அவர்களுடைய இந்த ட்வீட்டும் ரொம்ப முக்கியமானது தான். சேரன் அவர்கள் மட்டும் கிடையாதுங்க, பாரதி ராஜாவிலிருந்து முக்கியமான இயக்குநர்கள் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் 2026க்கான அடித்தளமாக பார்க்கலாம். ஏன்னா அடுத்தடுத்ததா பல புதுமையான வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்திருக்காங்க. நம்ம என்ன பதில் சொல்லுவோம், இல்லப்பா ஒண்ணும் கிடையாது, நம்ம மாவட்டத்துல நீ பக்கத்துல ஏதாவது சென்னைக்கோ எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு வேலை பாரு, இல்லாட்டி அதை தாண்டி எங்கேயாவது வெளிநாட்டுல போய் ஏதாவது வேலை பாருன்னு சொல்லுவோம். நம்ம ஊர்ல இருக்கிற பாதி இளைஞர்கள் படிப்போ படிக்காமலோ வெளி ஊர்களுக்கும் வெளி நாடுகளுக்கும் போய் தொழில் பார்க்கறாங்க. 2 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வந்து அவங்க கொண்டாட்டி பிள்ளைகளே பார்க்கறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரியான ஒரு மனச்சுமையையும் உளவியல் ரீதியான பாதிப்பையும் ஏன் நம்மளுடைய குடும்பங்களுக்கு நம்ம ஏற்படுத்தி வைக்கிறோம்? நம்ம தம்பிங்க, நம்ம அண்ணம்மா, நம்ம சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் நம்ம ஊர்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சு குடும்பமா இருக்கிறதுக்கு ஒரு உருவாக்க முடியாதா நம்மளால? இதை யார் யோசிக்கணும்? பல நாட்கள் நீண்ட காலமாக நாம் தமிழர் கட்சியில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த தடவை அவங்களுடைய ஒரு வேட்பாளர் பட்டியலில் இல்லை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருந்தாலும், புதிய வேட்பாளர்கள், இளமையான வேட்பாளர்கள், படித்த வேட்பாளர்கள், டாக்டர்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தை களமிறக்கி இருக்கிறார் சீமான் அவர்கள். இது எல்லாம் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பயம்தான். அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புலிப்பாய்ச்சல் அப்படிங்கிறது அடுத்ததாக திமுகவுக்கு பெரிய ஒரு செக் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 2 வருடங்கள்ல தமிழகம் இதுவரையிலும் காணாத ஒரு அரசியலை பார்க்க போறோம். இன்னும் 2 வருடங்கள் இப்ப இருக்கக்கூடிய திமுக நல்லது செய்யணும், இல்ல இனி வரும் அக்கட்சிகள் நல்லது செய்வார்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் மாறிவிடுவார்கள். இந்த இனி வரும் கட்சிகள் யார் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கேள்வி. திமுக விழித்து கொண்டது என்றால் ரொம்பவே நல்லது. 1 இயர் இடஒதுக்கீடை மீண்டும் கையில் எடுத்திருக்காங்க பாமக. இந்த 1 இயர் இடஒதுக்கீடை இவ்வளவு தாமதப்படுத்துவதற்கு திமுக ஏன் முயல்கிறது அப்படிங்கிற கேள்வியை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கேள்வி பாமக மற்றும் திமுகவினுடைய நேரடி உரசலா பார்க்கப்படுகிறது. எந்த திட்டத்தையும் கொண்டு வர துப்பில்லை, ஆனால் நல்ல திட்டங்களுக்கு மூடு விழா நடத்தி வரும் இந்த தீய சக்தியை விரட்டுவோம், வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு அப்படின்னு சொல்லி CTR நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ட்வீட். அந்த ட்வீட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா உணவகம். இதை எடுத்து சொல்வதற்கான காரணம், இன்னைக்கு நம்மள நிறைய பேர் கொஞ்ச நேர சாப்பாட்டு அப்படிங்கிறது பார்த்தாலே அம்மா உணவகத்தை நம்பி போன எவ்வளவோ பேர் இருக்காங்க. எவ்வளவோ ஏழ்மையான நபர்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்காக அம்மா உணவகத்தை நாடி வந்தார்கள் அப்படின்னும், அந்த அம்மா உணவகம் இப்போ பல இடங்களிலும் பூட்டப்பட்டு விட்டது, சரியா மெயின்டெனன்ஸ் இல்லை, லாபம் சரியில்லை அப்படின்னு சொல்லி மூடப்பட்டு இருப்பதும் திமுகவுக்கு மட்டும் கிடையாதுங்க, என்டையர் அரசியல் கட்சிகளுக்கு அது ஒரு அழுக்கு தினம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் தான் அம்மா உணவக திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது இப்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு மக்களுக்கு நல்லது செய்தாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த திட்டமே இப்போ இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியுடன் மக்கள் அதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததா அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த ஒரு அட்டாக், TRB ராஜாவின் அப்பாவே ஒரு சமூக விரோதி தான், இது தரமான செருப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. TRB ராஜா அவர்கள் சமூக விரோதி அண்ணாமலை அப்படிலாம் சொல்லி பலவிதமான அந்த பேச்சுக்கள், ட்வீட் இதெல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. சொல்லப்போனால் BJP ஐடி விங் வர்சஸ் DMK ஐடி விங் அப்படின்னு சொல்லலாம். TRB ராஜா அவர்களுடைய தந்தை TR பாலு அவர்கள். TR பாலு அவர்கள் பெயரில் நிறைய என்ன இருக்குது, ஆல்கஹால் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ தாலியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நபர்களும் FIR இல்லாவிட்டாலும் இவர்களும் சமூக விரோதி தான். இந்த சமூக விரோதிகளுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய அளவு தண்டனை 2024 இல்லாட்டி 2026 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2014 TR பாலு அவர்கள் தஞ்சாவூரில் தோற்றது ஏன் தெரியுமா அப்படிங்கிற கேள்வியும் இப்போது நம்ம முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு.
ஸோ தஞ்சாவூர்காரவங்க யாராவது இருக்கீங்களா? 2014 என்ன நடந்தது, அரசியல 2014 டிஆர் பாலு அவர்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. தயாநிதி மாறன் அவர்களுடைய சொத்து மதிப்பு வெறும் 8,40,00,000 மட்டுமே அப்படின்னு குறிப்பிட்டிருப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு சூப்பரான ஒரு நபர் எழுப்பியிருக்கிறார். என்ன மாதிரியான கேள்வி தெரியுமா? எங்க தயாநிதி மாறன் அவர்களுடைய அப்பா அவர் இவருக்கு சொத்து கொடுக்கலையா? அண்ணன் தம்பி எல்லாருமே பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, அந்த சொத்து இல்லையா? சென்னையில் ஒரு பிரைம் ஏரியாவில் ஒரு வீடு இருந்தாலே 5 கோடி 6 கோடி 10 கோடி போகும். அவருடைய போட் கிளப் வீடு எத்தனை கோடிக்கு போகும் அப்படின்னு சொல்ற பல கேள்விகள் அதில் அடுக்கடுக்காக காட்டப்படுகின்றன. அப்படின்னா தேர்தலில் வேட்பாளர்களுடைய வேட்புமனுவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சொத்து மதிப்பு எல்லாமே வெறும் ப்ரூடா மட்டும்தானா? என்னங்க சார் இது? பார்க்கலாம், நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. கேள்விகளுக்கான பதில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.